தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். கப்பற்கலை. பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்து இருந்தார்கள் என்பதற்கு நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே பழமையானதான தொல்காப்பியம் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்னும் இந்த குறள் திருவள்ளுவர் காலத்திலேயே பெரிய கப்பல்கள் இருந்தன என்பதற்கு ஒரு சான்று. பெரிய கப்பலை அகநானூறு உலகு கிளந்தன்ன உருகிழு வங்கம் என்று குறிப்பிடுகிறது. இதனையே 18 என்னும் நூலும் அருங்கலம் தரீயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று குறிப்பிட்டுள்ளது. பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை பட்டினப்பாலை விரிவாக விளக்குகிறது. சேந்தத்திவாகரம் என்னும் நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டு உள்ளது. இதன் மூலம் தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழிலில் பரந்துபட்ட அறிவு பெற்றிருந்தார்கள் என்பதை உணரலாம். சிறிய நீர்நிலைகளை கடக்க தமிழர்கள் தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்றவற்றை பயன்படுத்தியுள்ளனர். கடல் பயணம் மேற்கொள்ள அளவில் பெரியதான கலம், வங்கம், நாவாய் முதலியவற்றை பயன்படுத்தி உள்ளனர். நீர்வழி பயண தொடக்கம். நீர்நிலைகளில் மரக்கிளைகள் மிதப்பதையும் அவற்றின் மீது பறவைகள் மற்றும் தவளைகள் அமர்ந்து செல்வதையும் கண்ட பழங்கால தமிழன் தானும் அவ்வாறு பயணம் செய்ய முடியும் என உணர்ந்து மரக்கட்டைகள் மூலம் நீர்நிலைகளை கடக்க தொடங்கியதோடு மீன்கள் தம் துடுப்புகளால் நீரை தள்ளி நீந்துவதை கவனித்து தானும் மரத்துண்டுகளை துடுப்புகளாக பயன்படுத்த தொடங்கியுள்ளான். அவையே இன்று வரை வழக்கத்தில் உள்ள கட்டுமரங்கள் ஆகும். அதன் பின்னர் எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்து விட்டு தோணியாக பயன்படுத்தினான். உட்பகுதி தோண்டப்பட்டவை என்பதால் அவை தோணிகள் எனப்பட்டன.